நான் மதுரையிலே இருந்து தான் அப்படி பேச கூப்பிட்டுருப்பாங்களா, இல்லை நான் பேசியிருக்க முடியுமா இந்த இடத்துல? இப்பயும் ஆஃபீஸ் மதுரை தான். ஆனால் வந்து இப்பயும் ஆஃபீஸ் மதுரை தான். எனக்கே இருந்தாலும் மதுரையில் தான் ஆஃபீஸ் இருக்க போது நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஆனால் பிஸ்னஸ்க்கு லிமிட் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம விஷாலம் காஃபி மதுரையை விட்டு வெளியே போயிருந்தா ஸ்டார்பக்ஸ் வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து வடாபாவ் மகாராஷ்டிரா விட்டு வெளியே போகாமல் அங்கே அவங்க இந்நேரம் மகாராஷ்டிரா விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பர்கர்ஸ் வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் மதுரை விட்டு கண்டிப்பாக போக தான் வேணும் எஸ் அ பிஸ்னஸ்னு. பிகாஸ் இதில் எத்தனை பேர் நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கும். நான் 12th படிக்க போகும்போது நான் ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் தேர்டாக இருந்தேன். அப்போ மதுரையிலேருந்து எனக்கு ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் டெல்லியில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் நீ ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம், உங்களுக்கு அங்கே வந்து சீட்டு தரோன்னு சொன்னாங்க. அப்போ காசே இல்லாமல் போய் படிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மதுரையை விட்டு வெளியே போக முடியல. மதுரையை விட்டு வெளியே ஃபேமிலி விடலை, நான் மதுரையை விட்டு வெளியே போகவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸுக்காக மதுரையில் இருந்துக்கிட்டே மதுரையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறேன். நான் அங்கே நான் போயிருந்தா கூட, ஸ்ரீராம் காலேஜுக்கு போயிருந்தா கூட நான் ஒரு சிஏவாக ஆயிருப்பேன். ஆனால் நான் மேடை பேச்சுக்காக சொல்லலை. இவ்வளோ ஒரு மதுரை பாஷையில் சொல்லணும்னா தெனாவட்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஸ்க்ரூட்டினி 4.25 கோடிக்கு வந்துச்சு. அப்போ வந்து இங்கே இருக்க மதுரையில் இருக்க ஆடிட்டர்ஸ் வந்து இந்த கேஸை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இது ட்ராப்பே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. விதவுட் ஆடிட்டர்ஸ் ரெப்ரசன்டேஷன் நானாக போய் அந்த இன்கம் டேக்ஸ் ஆர்டரை போய் ஸ்குவாஷ் பண்ணிட்டு வந்தேன். விதவுட் அன் ஆடிட்டர் நான் போய் ஸ்ரீராம் காலேஜில் படிக்கல, சிஏ பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கிறேன், மதுரையில் தான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து பிஸ்னஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இங்கே மதுரையிலேருந்து வெளியே போனது அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். செகண்ட் திங், நீ என்ன மதுரையிலேருந்து வெளியே போய் என்னத்தை பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு கேட்பீங்க. மதுரையிலேருந்து இங்கே போய் நான் மிஞ்சினா நான் 60 கோடி பண்ணியிருக்கேனா, 70 கோடி பண்ணியிருக்கேனா, என்னத்தை பெருசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 60 கோடின்னு பார்க்காதீங்க. நாங்கள் விற்கிறது 30 ரூபாலேருந்து 399 ரூபாக்குள்ள. கன்வெர்ட் இன்டு அ க்ளோத்திங் குவான்டிட்டி நம்பர் 40 லட்சம் துணி. அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 12,000 துணி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் 2,000 பேர் நம்ம துணியை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி குவான்டிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 100 ரூபா பொருளையும் 30 ரூபா பொருளையும் 150 ரூபா பொருளையும் இல்லை 60 கோடி பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் அகெயின் வித் ப்ரைட் நான் சொல்லுவேன். அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாகவே பெருசாக பண்ணலை, ஒன்றும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பட் அந்த ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட், நீ 30 ரூபாலையும் 100 ரூபாலையும் வாங்கி நீ என்ன சம்பாரிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சக்ஸஸ் இஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். 1 ரூபா காசு வெளியிருந்து லோன் கிடையாது, இதுவரை வெளியிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனாலும் 18 கடையுமே இதிலிருந்தே லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ், என்னுடைய லாஸ்ட் 14 இயர்ஸ் ஜேர்னியில் லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் நான் ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து நான் சம்பாரித்த காசை வச்சு தான் 18 கடையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி, அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு லாஸை நான் நிறையா சந்திச்சனால ஒரு இடத்துல லாஸ் ஆகிடக்கூடாது, எனக்கு ஒரு சஸ்டெயின்டு இன்கம் வரணும்னு சொல்லி எந்த விதத்துலையும் என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத் கம்மியாகிடக்கூடாது, அதுலேயும் க்ரோத் இருக்கணும்னு இயர் ஆன் இயர் க்ரோத்தையும் பார்த்துட்டு, இன்னொரு சைடு எனக்கு ஃபிக்ஸட் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் எனக்கு எல்லா மாதமும் 10 லட்ச ரூபா எனக்கு வந்து ரெண்டல் வந்துருன்ற ஒரு சஸ்டெயின்டு இன்கமையும் சைடில் செட் பண்ணிவிட்டு, வேலுமணி சார் சொன்ன மாதிரி தூங்க மாட்டேன், இனிமேல் ஓடுவேன். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த உத்தரவாதத்தை வச்சுட்டு நான் அடுத்து வந்து நான் ஓடுவேன் அப்படின்னு நான் சொல்வேன். நம்ம மதுரையிலேருந்து நெக்ஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, மதுரையிலேருந்து தேனிக்கு போங்க, சிவகாசிக்கு போங்க, இல்லை இங்கே தூத்துக்குடி போங்க, திருநெல்வேலி போங்க, இப்படி தான் இருந்துச்சுங்க. ஆனால் நான் இப்போ சொல்லுவேன் வந்து ஸ்கேலிங்னு இருக்க போகும்போது ப்ரிடாமினென்ட்லி ரீட்டைலில் வந்து ஸ்கேலிங் அப்படின்னு சொன்ன உடனே என் மைண்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, மதுரைக்கு அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேபி மதுரை வந்துருச்சு, அடுத்து வந்து ஒரு ஊர் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்ந்து தான் அடுத்ததை திருப்பி லிஃப்ட் பண்ண போகுது. 3வது ஒன்று வரும், அது 3 சேர்ந்து தான் இனிமேல் அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ண போகுதுன்னா, ஸ்கேலிங்கில் 2nd பிரான்ச் 3rd பிரான்ச் அந்த 5th பிரான்ச்சுக்குள்ளே எங்கே நம்ம போடுறோம், அந்த பிரான்ச் எவ்வளோ நம்மளுக்கு கை கொடுக்குதுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்தர் ஸ்கேலிங்க்கு. அப்படி பார்க்க போகும்போது ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஸ்கேலிங் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் மதுரையிலேருந்து போகும்போது நீ கோயம்புத்தூர் போனேன்னா தோற்றுருவேன். கோயம்புத்தூரில் 2 ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூரில் மரியாதை எதிர்பார்ப்பாங்க, உங்கள் கடையில் மரியாதையே இருக்காது. உங்கள் கடையில் யாரும் நீங்கள் வந்து சேல்ஸ்மேன்ஷிப்பே பண்ண மாட்டீங்க, வான்னு சொல்லி கேட்க மாட்டீங்க. கோயம்புத்தூர் போனால் ஃபஸ்ட்டு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. செகண்ட் திங், கோயம்புத்தூர் இஸ் எ ஃபேஷன் ஹப் மார்க்கெட். அத்தனை இன் அண்ட் அவுட் ஆஃப் துணி தெரியும். நீ போய் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு துணி விற்றேன்னா அங்கே வந்து உனக்கு நீ சஸ்டெயின் ஆக மாட்டேன். ஃபஸ்ட்டு இது தான் சொன்னாங்க. ஆனால் தைரியமாக கோயம்புத்தூரில் போய் தான்
ஃபஸ்ட்டு ஹெட்டை வந்து நாங்கள் அடுத்து மதுரைக்கு எடுத்து வைக்கும்போது கோயம்புத்தூர் வச்சோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்க்க முடியுமா அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஊர் கோயம்புத்தூர் லட்சுமி மில் ஜங்ஷனில் 13 லட்ச ரூபா முதல் நாள் சேல் நடந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு சேலுக்கு நாங்கள் தயாராகவே இல்லை. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கேருந்து ஒரு 5-6 பேர் கிளம்பி வாங்க ஒரு கேபை பிடிச்சுன்னு சொன்னோம். நாங்கள் ஒரு 7 ஸ்டாஃப் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அன்றைக்கி முதல் நாள் ஏதோ ஒரு 3 லட்ச ரூபா நடக்கும்னு நினச்சிட்டு அதுவே ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். முதல் நாள் 13 லட்ச ரூபா சேல் நடக்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் இப்போ கோயம்புத்தூரில் 2 ஸ்டோர் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்லேயே எனக்கு அகைன் நல்ல ஒரு பொசிஷனில் சக்ஸஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் சக்ஸஸை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்பர்ஸில் எல்லாமே என்னுடைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்க போகும்போது எதாக இருந்தாலும் போட்ட காசை உடனே எடுக்கணும், 30 நாளில் எடுக்கணும். போட்ட காசில் 30 நாள் எடுக்கணும்னா அந்த ஒரு 10 நாள் கூட்டம் திரண்டு வரணும். அந்த 10 நாள் கூட்டம் திரண்டு வந்தால் தான் போட்ட காசை 30 நாள் எடுக்க முடியும். அப்போ நாங்கள் மற்ற ஊருக்கெல்லாம் வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தோம். ஒரு பேப்பரில் ஆட் போடலாம், இல்லை ஒரு ரேடியோவில் போடலாம், ஒரு 1000 போஸ்டர் ஒட்டலாம். இதெல்லாம் பண்ணால் ஒரு மினிமம் ஒரு 3 to 4 லட்ச ரூபா செலவழிச்சோமா, டக்குன்னு ஓப்பனிங் அன்னைக்கு ஒரு 500 பேர் வந்துருவாங்க, ஒரு பிஸ்னஸ் நடக்கும், ஒரு 10 நாள் நடக்கும், போட்ட காசு எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் போட்ட காசுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிலே ஓடிட்டு இருந்தோம். ஆனால் கோயம்புத்தூருக்கு அப்புறம் கண்டிப்பாக சென்னை தான் போகணுன்றது கிளியராக இருந்தோம். அப்போ சென்னை தான் போகணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். தந்தி பேப்பரில் ஒரு 1/4 பேஜ் போகணுன்னா 9 லட்ச ரூபா. நான் சொல்கிறது 2019லேயே. ரேடியோ மிர்ச்சியில் ஒரு நாள் வந்து டே பிராண்டிங் பண்ணணும்னா 4.5 லட்ச ரூபா. ஒரு மினிமம் ஒரு 60 லட்ச ரூபா இருந்தால் தான் நாங்கள் அந்த கூட்டத்தை திரட்ட முடியும். ஆனால் சென்னை தான் போகணும். ஏன்னா சென்னையில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் மூவராக அங்கே இருந்து ஆகணும். இந்த இதை போனால் தான் அடுத்து வந்து அகைன் நெக்ஸ்ட் பிக் சிட்டியில் உட்காந்தா தான் அதுக்கப்புறம் நம்ம இறங்கிக்கலாம் அப்படின்றது போகும்போது தான் நாங்கள் சரி ஓகே தயாராகிட்டோம். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தயாராகிட்டு, ஆனால் இன்டீரியர் நடக்கிறதுக்குள்ள ஒரு சைடில் அந்த டைமில் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு போகலான்னு சொல்லிட்டோம். மார்க்கெட்டிங் பற்றி டாக்டர் சொன்னார், அதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து ஃபேஸ்புக்கில் நாங்கள் செலவழித்த காசு 35,000 ரூபா. 35,000 ரூபா செலவழிச்சோம் ஒரே ஒரு கான்செப்டில். அந்த 35,000 ரூபா ஒரு ஆடு கடைசி நாங்கள் பிளான் பண்ணி வந்த பட்ஜெட் எதையுமே செலவழிக்கல அந்த கடைக்கு. எத்தனை பேர் எங்களோட சென்னை அண்ணா நகர் கோயம்பேடு ஸ்டோரை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஸ்டோருக்கு நாங்கள் செலவழித்த காசு 35,000 ரூபா ஓப்பனிங்க்கு முந்தின நாள் வரை 20,000 பேர் கால் பண்ணி நான் ஓப்பனிங்க்கு வரணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வந்து கியூ நின்ற கிடையாது. இட் வாஸ் நாமினேட்டட் ஃபார் தி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் தி ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த ஸ்டோர் வேர் இன் த மேக்ஸிமம் வாக்கிங்ஸ் ஹவ் கம் தேர். காலைல 2 மணிக்கு வந்து கியூ நின்றது வந்து சென்னை மக்களுக்கு தெரியும். அது ஒரு ரெட் அலர்ட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணாங்கன்றது தெரியும். இதை நான் மார்க்கெட்டிங் ஆங்கிளுக்காக நான் அதை சொல்கிறேன். அண்ட் அகெயின் அந்த விசிபிலிட்டி அப்போ மதுரையிலேருந்து அந்த சென்னையில் அந்த விசிபிலிட்டி கிடைக்கலன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த 5வது ஸ்டோரில் அந்த விசிபிலிட்டி சென்னையில் கிடைச்சிடலன்னா கண்டிப்பான முறையில் வந்து அதுக்கப்புறம் அதோடைய கிக் ஸ்டார்ட்டோ இல்லை அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டியோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் எத்தனை ஊருக்கு போகணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒரு சிவகங்கையும் ஒரு சிவகாசியிலையும் ஒரு தேனியிலிருந்து சென்னை போகிறதுக்கும், சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் வந்துகிட்டு இருக்கோம். வந்ததுக்கும் மைலேஜ், ஐபால்ஸ், அக்செப்டன்ஸ் ஆஃப் தி பிராண்ட், ட்ரஸ்ட்டு எல்லாமே இந்த 300 ரூபாய்க்கு கீழே கொடுக்க போகும்போது எத்தனை விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது மக்களுக்கு. அத்தனையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மதுரையை விட்டு நம்ம வெளியே போய் அந்த ஒரு பொசிஷனை காமிச்சதுக்கு அப்புறம் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெண்டார்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது தெரியும். ரீட்டைலில் லேண்ட்லார்டு இடம் கொடுக்கணும், நம்ம நினச்ச இடத்துல இடம் கொடுக்கணும், நம்ம நினச்ச வாடகையில் இடம் கொடுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்த வாடகையில் தான் நாங்கள் அந்த கதையை ஓட்டணும், அதில் லாபம் எடுக்கணும், ஆட்கள் வரணும், அந்த ஆட்களுக்கு அந்த மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கொடுக்கணும். இத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து கோப்பப் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்தனால தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல வர முடியுது. ஓகே, இந்த ஸ்டேஜில் என்னென்னா மதுரையிலேருந்து அங்கே போகணுன்றதுக்காக நான் இதை சொல்லிட்டேன். ஆனால் அகெயின் ஐ ஹவ் நாட் அச்சீவ். நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ரேஞ்சில் தான் இருக்கேன். இங்கேருந்து 60-70க்கு வந்துட்டோம். இப்போ எனக்கு 70லேருந்து 1000 நான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. அப்படி இருக்க போகும்போது நான் ஸ்டார்ட் அப் தமிழாவுடைய பிளாட்ஃபார்முக்கு நானும் நீங்கள் அப்ளிகண்ட் ஆக போகிறீங்க, நானும் அந்த இடத்துல அப்ளிகண்ட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ நானும் அந்த இடத்துல போக போகிறேன். ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக நான் போகிறேன்.